எதிர்நீச்சல் சீரியல்ல நம்ம தர்ஷன் ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டாரு. கதிர் இருந்துட்டு தர்ஷனை மிரட்டாரு. பாரு தர்ஷனு, அந்த சக்தி பேச்சையும் ஜனனி பேச்சையும் கேட்டுட்டு நீ எதனா கிறுக்குத்தனம் பண்ணணும்னு நினைச்ச, வெட்டி போட்டுருவேன். ஒழுங்கா அன்பு கழுத்துல தாலிய கட்டுற அப்படின்னு மிரட்டுறாரு. அதுக்கு நானும் இருந்துக்கிட்டு, கதிரு அமைதியா இருடா. இங்க பாரு தர்ஷனு, எனக்கு அவன மாதிரிலாம் கத்த தெரியாது. நம்ம அண்ணனை பத்தி நீ ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்க. அண்ணன் நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் செய்வாரு. அதனால இந்த விஷயத்துல நீ எந்த பிரச்சனையும் பண்ணணும்னு நினைக்க கூடாது. கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதா பார்க்கணும் அப்படின்ட்டு நானும் அட்வைஸ் பண்றாரு. இதுக்கு நடுவில் ஜனனியும் சக்தியும் மண்டபத்தை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு குணசேகரன் ஒரு பிரச்சனைய பண்ணி அவங்கள வெளியில துரத்தி விட்டுறாரு. நான் சக்திக்கு ஒரு ஃபோன் வருது. ஈஸ்வரி உயிருக்கு ஆபத்து, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ட்டு யாரோ ஃபோன் பண்றாங்க. நீங்க யாருங்க பேசுறது, நீங்க யாருங்கன்னு பேசுறது அப்படின்ட்டு கேட்கும்போது அங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து யாருமே எதுவுமே பதில் பேசல. இதை மட்டும் சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அங்க காட்டுக்குள்ள பார்க்கவையும் ஜீவானந்தத்தையும் துரத்திட்டு போன போலீஸ் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு பின்தொடர்ந்து துரத்திட்டு போறாங்க. அன்பு போலீஸ் இருக்காங்க, அவங்க இருந்துகிட்டு கண்டினியூவா சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள இருந்த போலீஸ் சொல்றாங்க, சார் வேணாம் சார், சுட தேவையில்ல, அவங்கள பிடிச்சிடலாம், எப்படியும் நீங்க சுடாதீங்க சார் அப்படின்னு சொல்லியும் கேட்காம கண்டினியூவா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்க்கவியும் ஜீவானந்தமும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஷூட் பண்ணதுல ஜீவானந்தத்தோட மார்புல ஒரு புல்லட் பாஞ்சிடுது. இருந்தாலும் ஜீவானந்தமும் பார்க்கவியும் கண்டினியூவா ஓடுறாங்க. ஒரு லெவலுக்கு மேல அவங்களால ஓட முடியல. அந்த போலீஸ் கூட இருந்த போலீஸ் சொல்றாரு, நம்ம இந்த வழியில போனா ரொம்ப நம்ம வேற வழியால போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேப்ல ஜீவானந்தமும் பார்க்கவியும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா ஜீவானந்தத்தால சுத்தமா முடியல. நெஞ்சில அந்த புல்லட் பாஞ்சதுனால ரத்தமா வழிஞ்சு ஊத்துது. அவரால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. அதனால ஜீவானந்தம் சொல்றாரு, பார்க்கவி இதுக்கு மேல என்னால முடியல, நீ என்ன பண்ற, என்னை விட்டுரு, நீ கிளம்பு, நீங்களும் தப்பிச்சு போயிடு, எப்படியாச்சும் என்ன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பார்க்கவி இருந்துகிட்டு, இல்ல சார், நான் உங்களை விட்டுட்டு போவே மாட்டேன், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போறது, நான் போக மாட்டேன் சார் அப்படின்றாங்க. ஐயோ பார்கவி, சொல்றத புரிஞ்சுக்கோ, என்ன நான் பாத்துப்பேன், நீ அங்க நடக்க போறத போய் தடுத்து நிறுத்தணும், உன்னோட லைஃபை பார்க்கணும். அப்ப ஒரு உயிர் இதனால ஒரு உயிர் போயிருக்கு, அதுக்கு நம்ம ஒரு பதில தேடியே ஆகணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. ஆனா பார்க்கவி நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜீவானந்தம் பார்க்கவியை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிற வழியை தான் பார்ப்பாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் அவங்கள மிஸ் பண்ணிட்டோன்ட்டு ரொம்ப டென்ஷனா தேடிட்டு இருக்காங்க. பார்க்கவி அங்கிருந்து தனியா போலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.